அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆர்சிபி. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் நீங்க வேணா பிரியாணி கடைக்கு ஓனரா இருக்கலாம், ஆனா உங்களுக்கே 2 பிளேட் எக்ஸ்ட்ரா பிரியாணி குடுக்குற மாதிரி நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோம்னு சொல்லி கெத்தா வின் பண்ணிருக்காங்க ஆர்சிபி. பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 29 for 3 அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அந்த 3 விக்கெட்ல 2 முக்கியமான விக்கெட் எடுத்து ஒரு மோசமான நிலைமையில இருந்ததுக்கு செம புல் பேக் பண்ணாங்க 201. அதுக்கு முக்கியமான காரணம் யாரும் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. எங்க விட்டாரு வேர்ல்டு கப்ல அங்க தொடங்கி இருக்காரு இஷா. அவருக்கும் கிளாஸுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்த்தோம். அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா பியூட்டிஃபுல்லா பினிஷ் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஆர்சிபி போலிங்ல பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் இல்லைன்னா எல்லாம் அவர் இல்லாத குறைய நாத்திக்கிறன்ற மாதிரி ஜேக்கப் டஃபி வேற லெவலில் போலிங் போட்டிருக்காரு 3 for 22 அப்படின்னாலுமே. ஆனா ஓவராலா எஸ்ஆர்ஹெச் ஒரு புல் பேக் பண்ணி ஒரு ஃபைட்டிங் டோட்டலா முடிச்சான். ஃபைட்டிங் டோட்டலா சேசிங்னு சொன்னாலே கோலின்ற எங்க கிங்கு உங்களுக்கு ஊதிடுவாரியா சங்குன்ற மாதிரி எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு தெரியாதா? அதுவும் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லும் போது வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க மனுஷன். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃப்ல ஒரு 6 அடிச்சாரு. அது அப்படியே ஒரு மினி ஹாரிஸ் ராஃப் பார்த்த மாதிரி எனக்கு இருந்து. விராட் கோலி வந்து அப்பா இன்னொரு 50 அப்படின்னு வந்து டச் பண்ணிட்டு போயிருக்காரு. 64வது 50 ஐபிஎல் நம்ம பாக்குறோம். வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் கிங் கோலி. அதே மாதிரி அந்த பக்கம் தேவ்தத் படிக்கல் செம பேட்டிங் ஆனாருங்க. இந்த ரெட் பால் 2 பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட் உள்ள வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு இஷான் கிஷன் அந்த பக்கம் தேவ்தத் படிக்கல் அவரும் வெற்றிக்கு வச்சாரு ஒரு அடிக்கல். கடைசியில பாத்தீங்கன்னா பிரியாணியை வழிச்சு ஒரு ஃபுல் கட்டு கட்டு ஏப்பம் விட்டு போயிட்டாங்க ஆர்சிபி. சூப்பரான ஒரு வின். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா சகோ அந்த கேட்ச் ஃபில் சால்ட் நீர் அசால்ட் அப்படியே பாத்தீங்கன்னா காற்றில் மிதந்து போனேன் ஒரு கேட்ச் பிடிச்சு வந்தேன். வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார் பாத்தீங்களா ஒரு டைலாக், பறவை முனியமான ஒண்ணு இருக்கு, அது என்ன பறவை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு அப்படின்னு வருது. இந்த ஆள் பறவை மாதிரி தான் ஏன் பறகுறான். சால்ட்டு நீங்க வேற லெவல் சால்ட்டு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே உங்ககிட்ட கேட்ச் வந்தா தப்பலையே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பாத்தீங்கன்னா இனிஷியல் மேட்சஸ்ல பேட் கமின்ஸோட தலைமையை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இஷான் கிஷன் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் ஆகும், நோ டவுட். பட் அவங்களுக்கு கேப்டன்சி இன்னைக்கே பாருங்க. இந்த ஒரு மேட்ச் வச்சு நான் டிசைட் பண்ண விரும்பல, இருந்தாலும் நான் சொல்றேன் 14 ஓவருக்குள்ள 2 ரிவ்யூக்களை இழந்தாங்க எஸ்ஆர்ஹெச். 2 ரிவ்யூமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வைடுக்கு. இந்த தவிர பேட் கமின்ஸ் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஏன்னா சகோ ரிவ்யூக்கான ரிவார்டு விக்கெட்டா தான் இருக்கணும் அப்படின்றதுனால பெரும்பாலும் ரிவ்யூ வந்து விக்கெட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கேப்டன்ஸ். அப்படின்ற போது 2 முறை வைடுக்கு யூஸ் பண்ணி எழுந்திருக்காரு இஷான் கிஷன். அதுல உங்க லாபம் 1 ரன் தான் அப்படின்றதால நிறைய பேர் அந்த ரிவ்யூவே எடுக்க மாட்டாங்க. கேப்டன்ஸ் போனா போது அந்த 1 ரன் விட்டுருவாங்க. ஆனா இஷான் கிஷன் 2 முறை அந்த தவறு பண்ணார். நீங்க எப்பனா கடைசி ஒரு 6 வின் 8 வின் அப்படின்ற போது தான் அந்த மாதிரி வைடுக்கான ரிவ்யூ கேப்டன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர 14 ஓவருக்குள்ள 2 முறை வைடுக்கான ரிவ்யூ நோ. அதுவும் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அந்த பக்கம் ஆகும்போது ரிவ்யூ அவருக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தான் யோசிக்கணுமே தவிர இந்த பக்கம் வைடுக்காக ரிவ்யூ எடுத்து எடுக்கிறதுன்றது ஒரு தவறான விஷயம். எனவே ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இந்த அற்புதமான வெற்றி அந்த 11 பேருக்கான அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் ஹேவ் a wonderful day, Sagos.